Hello guys, again welcome back to my channel. நான் இப்போ ரீசன்ட் டைம்ல யூடியூப்ல வீடியோ பார்த்துட்டு இருக்கும் பொழுது ஒரு ரூபி லைன் அப்படிங்கக்கூடிய அப்ளிகேஷனுடைய ரிவ்யூ அப்படிங்கிறது ஷோ ஆனது. ஓகே, இப்போ அந்த அப்ளிகேஷன் எப்போ லான்ச் ஆனது, அந்த அப்ளிகேஷன் எப்படிப்பட்ட அப்ளிகேஷன், ஏன் அப்படின்னா யூடியூப்ல அட்வர்டைஸ்மெண்ட் அப்படிங்கிறது ஷோ ஆனாலே அதிகப்படியான பேர் வந்து அந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்றதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது இருக்கு. பட் இருந்தாலும் அந்த அப்ளிகேஷன் எப்படிப்பட்ட அப்ளிகேஷன் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். அந்த விதத்தில் இந்த அப்ளிகேஷனை பொறுத்தவரைக்கும் இப்போ 2026 மார்ச்ல இருந்து தான் பிளே ஸ்டோர்லயும் அவைலபிளா இருக்காங்க. ஆனா இந்த ஷார்ட் டேர்ம்லயே கிட்டத்தட்ட 1 லட்சம் பேருக்கு மேல அந்த அப்ளிகேஷனை டவுன்லோட்ஸ் அப்படிங்கிறது பண்ணிருக்காங்க. அதுக்கு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷனுடைய அட்வர்டைஸ்மெண்ட் அப்படிங்கிறது யூடியூப்ல ஷோ ஆகிறதுனால தான். ஓவராலா இன்னைக்கான வீடியோல நாம இந்த ரூபி அப்ளிகேஷன் எப்படிப்பட்ட அப்ளிகேஷன் அப்படிங்கறத தான் இவங்களுடைய பிளே ஸ்டோர் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் பிளே ஸ்டோர்ல இருக்கக்கூடிய ரிவ்யூஸை பேஸ் பண்ணி நம்ம கம்ப்ளீட்டாவே பார்க்க போறோம். பட் இந்த இன்ஃபர்மேஷனை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க ரொம்ப இம்பார்ட்டண்டா தெரிஞ்சுக்க வேண்டியது, நம்ம ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. நாம பார்க்கக்கூடிய கம்ப்ளீட்டான இந்த விஷயங்கள் அப்படிங்கிறது ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் அண்ட் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ் மட்டும்தான். இதை ரொம்ப கேர்ஃபுல்லா நோட் பண்ணிக்கங்க. ஓகே கைஸ், ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ரூபி லைன் கிரெடிட் லிமிட் அப்ளிகேஷனை பொறுத்தவரைக்கும் இதுவரையிலும் 1 லட்சம் பேருக்கு மேல டவுன்லோட்ஸ் அப்படிங்கிறது பண்ணிட்டாங்க. அதுல 1000 பேர் கொடுத்த ஆவரேஜான ஸ்டார் ரேட்டிங் அப்படிங்கிறது 4.3 இருக்கு. ஸோ இதெல்லாம் கிட்டத்தட்ட இந்த 1 மந்த்ல நடந்த விஷயங்களா இருக்கு. இப்போ இந்த அப்ளிகேஷன் யார் ரன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா டீப்பர் வெப் டெக்னாலஜி அப்படிங்கிறவங்க தான் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா நான் இங்க கவனிச்சது என்ன அப்படின்னா இந்த கம்பெனிக்கு இந்த ஒரு அப்ளிகேஷன் அப்படின்ட்டு கிடையாது. இதை தவிர்த்து ஒரு 3 கேம் அப்ளிகேஷன் அப்படிங்கிறதும் வச்சிருக்காங்க. இதை தவிர்த்து டீப்பர் வெப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரவுசர் மாதிரியான அப்ளிகேஷன் அப்படிங்கிறதும் வச்சிருக்காங்க. ஸோ இந்த அப்ளிகேஷனை ரன் பண்ற நபர் நல்ல டெக் ஓரியன்டா வெல் நோன் பர்சன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் நிறைய அப்ளிகேஷன் அப்படிங்கிறதும் வச்சிருக்காங்க. மேபி டெவலப்பராக இருக்கிறதுக்கான சான்சஸ் கூட இருக்கு. பட் அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ இந்த அப்ளிகேஷன்ல இருக்கக்கூடிய டீடைல்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போ இவங்களுடைய பேசிக் இன்ட்ரோடக்ஷன் என்ன அப்படின்னு பார்க்க, உங்களுடைய டெய்லி எக்ஸ்பென்சஸ்க்காக, அதாவது டெய்லி சின்ன நீட்ஸ் இருந்தது அப்படின்னா அதை ஃபுல்ஃபில் பண்றதுக்காக இந்த அப்ளிகேஷன்ல ஒரு பர்டிகுலர் கிரெடிட் லிமிட் அப்படிங்கிறத கொடுக்கறதா மென்ஷன் பண்ணிருக்காங்க. தென் இந்த அப்ளிகேஷன்ல இருக்கக்கூடிய ஒரு சில ஃபியூச்சர்ஸ்லாம் என்ன அப்படிங்கிறதையும் ஹைலைட் பண்ணிருக்காங்க. ஓகே கேஸ், கீழே லோன் டீடைல்ஸ் அப்படின்னு பார்க்க இதுல ஸ்டார்டிங் ஜஸ்ட் 1000 ரூபீஸ்ல இருந்து அதிகபட்சமா 2 lakh வரைக்கும் அப்ரூவல் கொடுக்கறதா மென்ஷன் பண்ணிருக்காங்க. இந்த லோனை ரீபேமெண்ட் பண்றதுக்கு அதிகபட்சமா 180 days வரைக்கும் ரீபேமெண்ட் பண்றதுக்கு டைம் அப்படிங்கிறது கொடுக்கறதாவும் போட்டிருக்காங்க. இதை தவிர்த்து இவங்க கிரெடிட் லைன் மாதிரியான ஆப்ஷன்ல அப்ரூவல் கொடுக்குற மாதிரி தெரியுது. ஸோ அந்த ஒரு ரீசனால 0.065% per day இன்ட்ரெஸ்ட் ரேட் கால்குலேட் பண்றதாவும் மென்ஷன் பண்ணிருக்காங்க. இதை தவிர்த்து மேக்ஸிமம் ஆனுவல் பர்சன்டேஜ் ரேட் அப்படின்னு பார்க்க 23.73% per annum இருக்கும் அப்படிங்கிறதையும் போட்டிருக்காங்க. இதை தவிர்த்து மேபி சர்வீஸ் ஃபீஸ் அப்படிங்கிறது அப்ளிகேபிள் ஆகும் அப்படிங்கிறதையும் போட்டிருக்காங்க. தென் கீழே இவங்க வழங்கக்கூடிய லோன் பத்தின ஒரு சில டீடைல்ஸ் அப்படிங்கிறதும் கொடுத்துருக்காங்க. இதை தவிர்த்து நீங்க ரொம்ப இம்பார்ட்டண்டா கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா இவங்க டைரக்டா ஆர்பிஐல ரிஜிஸ்டர் பண்ணிருக்காங்களா அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணல. தென் வேற ஏதாவது ஆர்பிஐ ரிஜிஸ்டர்ட் என்பிஎஃப்சி கூட பார்ட்னர்ஷிப் பண்ணி லோன் தராங்களா அந்த விஷயத்தையும் மென்ஷன் பண்ணல. ஸோ இந்த மாதிரியான முக்கியமான டீடைல்ஸை இவங்க மென்ஷன் பண்ணாத பட்சத்தில் இந்த அப்ளிகேஷன்ல எப்படி லோன் எடுக்கிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய கொஸ்டின் மார்க்கா இருக்கு. ஸோ அந்த ஒரு ரீசனால புது அப்ளிகேஷன் எங்க அட்வர்டைஸ்மெண்ட் வந்தாலுமே தயவு செஞ்சு இன்ஸ்டால் பண்ணி அப்ளை பண்ணாதீங்க. இப்போ இந்த அப்ளிகேஷன்ல இருக்கக்கூடிய 1 star ரேட்டிங் என்னன்னு செக் பண்ணி பார்க்கலாம். இந்த அப்ளிகேஷன்ல ஒன்ஸ் நீங்க லோன் எடுத்துட்டீங்க அப்படின்னா ரீபேமெண்ட் பண்றது ரொம்ப சிரமம். அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா எவ்ரி 1 minute ஒரு டைம் வந்து இவங்க யூபிஐ ஐடியை மாத்தி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்க அவங்க கொடுக்குற அந்த யூபிஐ ஐடிக்கு பேமெண்ட் அப்படிங்கறத பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அது திரும்ப மாத்தி கொடுக்கும் பொழுது நீங்க எந்த யூபிஐ ஐடிக்கு அமௌண்ட் சென்ட் பண்றீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது. ஸோ நீங்க ரீபேமெண்ட் பண்ணல, திரும்ப பண்ணுங்கன்னு சொல்லி கால் பண்ணி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதை கொஞ்சம் பாத்துக்குங்க. இதை தவிர்த்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அப்ளை பண்ணும்பொழுது 2 அமௌண்ட்டா நம்மளுடைய யூபிஐ ஐடியில அமௌண்ட் கிரெடிட் ஆகுது. பட் அந்த அமௌண்ட் கிரெடிட் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம கேட்ட அவங்க எந்த ஒரு விஷயத்தையுமே ஷோ பண்றதுல டைரக்டா நம்மளுடைய டீடைல்ஸ் கொடுத்ததுமே அக்கௌண்ட்ல அமௌண்ட்டை கிரெடிட் பண்றாங்க. தென் அதிகபட்சமான அமௌண்ட் கேட்கறாங்க அப்படிங்கிறதையும் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அந்த விதத்தில் ஜஸ்ட் 5400 ரூபாயை 2 பேமெண்ட்டா அக்கௌண்ட்ல கிரெடிட் பண்ணிட்டு 9000 ரூபாய் வரையிலும் வித்தின் 7 daysல கேட்கறதா போட்டிருக்காங்க. நல்லா நோட் பண்ணிக்கங்க, வித்தின் 7 daysல கேட்கறதா போட்டிருக்காங்க. ஸோ இந்த அப்ளிகேஷன் யாரு என்ன ஏது அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். இதுக்கு அடுத்த ரிவ்யூஸும் அதே மாதிரி தான். இவங்க இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் ஷோ பண்ணல, ப்ராசஸிங் ஃபீஸும் ஷோ பண்ணல. ஜஸ்ட் நான் அப்ளை பண்ணேன், பட் என்னோட அக்கௌண்ட்ல 2400 ரூபாய் அப்படிங்கிறத கிரெடிட் பண்ணிட்டாங்க. இப்போ ரீபேமெண்ட் பண்ண சொல்லி 4050 ரூபாய் கேட்டுட்டு இருக்காங்க வித்தின் 7 daysல அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. ஓகே கைஸ், ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே அந்த மாதிரி தான் இருக்குது. இவங்க இந்த அப்ளிகேஷனில் நீங்கள் உங்களுடைய பேசிக்கான டீட்டெயில்ஸை சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே இவங்க இன்ட்ரெஸ்ட் ரேட், ரீபேமெண்ட் டென்யூர் அந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்தையுமே ஷோ பண்ணாமல் உங்ககிட்ட பர்மிஷனே கேட்காம அக்கௌண்ட்டில் அமௌண்ட் அப்படிங்கிறத கிரெடிட் பண்ணிடுறாங்க. அந்த அமௌண்ட்டை வித்தின் 7 daysல பேமெண்ட் அப்படிங்கிறது பண்ண சொல்கிறாங்க. ஸோ இந்த அப்ளிகேஷன் யார் என்ன அப்படிங்கிறது அகைன் உங்களுக்கு கண்டிப்பாக தெளிவாக புரிஞ்சிருக்கும். அது எந்த ஒரு சோர்ஸில் நீங்கள் எந்த மாதிரியான அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்தாலும் தயவு செஞ்சு இன்ஸ்டால் பண்ணாதீங்க. இந்த அப்ளிகேஷனை பொறுத்தவரைக்கும் நம்மளுடைய வீடியோவை நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் ஒருத்தர் பார்த்துட்டு இருக்கும்பொழுது அவங்களுக்கு ஷோ பண்ணியிருக்காங்க. ஸோ பாட்டமில் வந்து இந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் அப்படிங்கிறது வந்திருக்கு. ஸோ அதை தான் நமக்கு ஸ்க்ரீன்ஷாட் அடிச்சும் அனுப்பிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறமா தான் இந்த வீடியோ அப்படிங்கிறதே மேக் பண்ணுறேன். ஸோ யூடியூப்லேயே அட்வர்டைஸ்மெண்ட் வந்தாலும் அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை நம்பக்கூடாது அப்படிங்கிறதுக்கு இந்த அப்ளிகேஷன் ஒரு எக்ஸாம்பிளாக இருக்குது. ஓகே கைஸ், ஓவராலாக இன்னைக்கு பார்த்த இந்த இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணிட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஃபியூச்சரில் யூஸ்ஃபுல்லான நிறைய இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும். ஓகே கைஸ், தேங்க்யூ.